Hello students, let us discuss about losses in a transformer. First one is hysteresis loss. Okay, generally consider it is an electromagnet. எலக்ட்ரோமேக்னெட்னா என்னென்னா இதுக்கு நம்ம எப்போ சப்ளை எக்ஸைட்டேஷன் பண்ணுறோமோ அப்போ தான் இது வந்து மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகும். அதர் சப்ளை இல்லாத போது சப்ளை ப்ரொவைட் பண்ணாத சுச்சுவேஷன் டைமில் இது வந்து இதில் மேக்னடைசேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து இதில் இருக்காது. இதுக்கு பேர் தான் என்னது எலக்ட்ரோமேக்னெட். ஓகே, இப்போ இந்த மாதிரி சப்ளை கொடுக்குறோம். சப்ளை கொடுக்கும்போது எங்கே பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கோ அங்கே தான் நார்த் போல் க்ரியேட் ஆகும். எங்கே நெகட்டிவ் டெர்மினல் இருக்கோ அது பாசிட்டிவ் போலாரிட்டி நெகட்டிவ் போலாரிட்டி, இங்கே சவுத் போல் க்ரியேட் ஆகும். சப்போஸ் இஃப் யூ சேஞ்ச் த போலாரிட்டி, அதாவது இந்த மாதிரி போலாரிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். எப்படி? இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ், இப்படி போலாரிட்டி சேஞ்ச் பண்ணோன்னா என்னாகும்? இங்கே சவுத் போல் இங்கே நார்த் போல். இது டிசி சப்ளையில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு ஏசி சப்ளை, ஓகே, ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை சப்ளை பண்ணுறோம். அதோட லெட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி சப்ளை இஸ் 50 Hz. ஓகே, இந்த மாதிரி சப்ளை பண்ணோன்னா இது எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஹாஃப் சைக்கிளில் பாசிட்டிவ் நார்த் சவுத் இங்கே க்ரியேட் ஆகும், நார்த் சவுத். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஹாஃப் சைக்கிளில் போலாரிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன ஆகும்? இங்கே சவுத் வரும், இங்கே நார்த் வரும். அப்புறம் மறுபடியும் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் ப்ளஸ் மைனஸ் இப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ 50 Hz அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 2 times அதோட போலாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். நார்த் போல் சவுத் போல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ 50 Hzக்கு பார்த்தோன்னா 100 times, ஒரு செகண்டுக்கு 100 times வந்து இதோட போலாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இதில் உள்ள அயான்ஸோட டைரக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஹாஃப் சைக்கிளில் இந்த டைரக்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஹாஃப் சைக்கிளில் அதோட டைரக்ஷன் வந்து கன்வெர்ட் ஆகும். அந்த அயான்ஸோட ஓரியன்டேஷன் எல்லாமே இப்படி ரிவர்ஸில் வரும். இப்படி பெர் செகண்டுக்கு 100 times அயான்ஸ் வந்து இந்த பக்கமும் மாறி மாறி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்? இஸ் எ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இந்த கோரில் இந்த அயான்ஸ் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் 100 times வந்து டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். மாறினதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த கோர் வந்து ஹீட் ஆகும். ஓகே, ஹீட் டிசிபேட் ஆகும். என்ன ஆகுதுன்னா அதனால் சம் லாஸஸ் வரும். அதனால் லாஸ் ஆஃப் எனர்ஜி வரும். அந்த லாஸ்க்கு பேர் என்னன்னா அதுக்கு தான் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். ஓகே, ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். ரைட், இது எதனால் வருதுன்னா ஃப்ரீக்குவன்சி, அதாவது இந்த சேஞ்ச் இன் போலாரிட்டி அதனால தான் இந்த ஹிஸ்டெரிசிஸ் லாஸஸ் வந்து இருக்குது. ஓகே, இதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தோன்னா ஹிஸ்டெரிசிஸ் PH இஸ் ஈக்குவல் டு புக்ஸ் WH இப்படியும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் ஃபார்முலா இஸ் KH Bmax பவர் ஆஃப் 1.67 F into V. இதில் KH அப்படின்னா கோஎஃபிஷியன்ட், ஹிஸ்டெரிசிஸ் கோஎஃபிஷியன்ட், Bmaxனா மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, F ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ரீக்வன்சி அண்ட் V ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வோல்டேஜ், சப்ளை வோல்டேஜ். வால்யூம் ஆஃப் த கோர். ஓகே, இதில் சப்போஸ் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் இஸ் ஆப்சண்ட். எங்கே ஆப்சண்ட்டாக இருக்கும்? ஏன்னா இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச், அதாவது இந்த போலாரிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால தான் இந்த ஹிஸ்டெரிசிஸ் லாஸஸே வருது. ஸோ ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் எங்கே ஆப்சண்ட்? எங்கே ஆப்சண்ட்னா இன் when a core is exposed to DC சப்ளை. சப்ளையில் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் வந்து 0. ஏன்னா இங்கே வந்து சேஞ்ச் இன்
போலாரிட்டியே இருக்காது. ஏன்னா இது கான்ஸ்டண்ட்டாக டைரக்ட் கரண்ட். அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிறதுனால இந்த லாஸ் ஹிஸ்டரிஸ் லாஸ் வந்து வருது. therefore ஹிஸ்டரிஸ் லாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எஃப். எஃப்னா என்னது? ஃப்ரீக்வன்சி. ஓகே, next one is eddy current loss. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் சப்ளை எக்ஸைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ப்ரைமரி சைடில் சம் ஃப்ளக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, இந்த ஃப்ளக்ஸ் எப்படி இந்த செகண்டரி சைடு ரீச் ஆகும்னா, இந்த கோரில் இந்த ஃப்ளக்ஸ் வந்து பாஸ் ஆகும். இந்த கோர் வழியே பாஸ் ஆகி இது ரீச் ஆகும். ஸோ இந்த ஃப்ளக்ஸு இன்னொரு இஎம்எஃப் க்ரியேட் ஆகும். இது வந்து செகண்டரி சைடில். ஓகே, இந்த கோர், இதுதான் கோர் ஆக்சுவலாக. இந்த கோருக்கு கண்டக்டிவிட்டி என்ன அப்படின்னா, இட்ஸ் கண்டக்டிவிட்டி ஷுட் பி 0. அதாவது இது வந்து கண்டக்ஷன் நடக்காது. கரண்ட் கண்டக்ஷன், இப்போ இங்கேருந்து இங்கே கரண்ட் கண்டக்ஷன் மாதிரி இங்கே கரண்ட் கண்டக்ஷன் வராது. இது எதனால்? கண்டக்டிவிட்டியே இல்லாமல் ப்ரைமரியிலேருந்து செகண்டரிக்கு இந்த ஃப்ளக்ஸ் மட்டும் பாஸ் ஆகணும், கரண்ட் வந்து பாஸ் ஆகக்கூடாது. கரண்ட் பாஸ் ஆனால் மட்டும்தான் அதுக்கு பேர் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்து ஃப்ளக்ஸ் மட்டும் பாஸ் ஆகுது. இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெர்மியபிலிட்டி. அப்போனா இந்த எல்லா ஃப்ளக்ஸையும் லீக்கேஜ் இல்லாமல் இதில் உள்ள எல்லா ஃப்ளக்ஸையுமே இந்த செகண்டரிக்கு பாஸ் ஆகணும். அப்போனா இதுக்கு பெர்மியபிலிட்டி எந்த ரேஞ்சில் இருக்கணும்னா, இட் ஷுட் ஹாவ் இன்ஃபைனைட் பெர்மியபிலிட்டி இருக்கும். இது எல்லாமே என்னது? ஐடியல் கேஸ், அதாவது தியரிட்டிக்கல் கேஸ். பட் ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கும்? ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குன்னா, கண்டக்டிவிட்டி 0வாக இருக்காது. ஏன்னா இதை மேக்னடைஸ் பண்ணுறதுக்காக சம் கரண்ட் வந்து இன்டேக் பண்ணும். எது? இந்த கோர். ஆக்சுவலாக அந்த கோர் வந்து இன்டேக் பண்ணக்கூடாது கரண்ட்டை. பட் ப்ராக்டிக்கல் கேஸில் எல்லாமே இட் டேக்ஸ் சம் கரண்ட். அதனால் இதோட கண்டக்டிவிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அண்ட் பெர்மியபிலிட்டி இன்ஃபைனைட்டாக இருக்காது. இட் ஹேஸ் ஃபைனைட் பெர்மியபிலிட்டி. ஓகே, அப்போ என்னாகும்? இதனால் இது இன்டேக் பண்ணுற, இந்த கோர் இன்டேக் பண்ணுற கரண்ட்னால் ஏற்படுற லாஸ்க்கு பேர் தான் என்னது? இந்த கரண்ட்டுக்கு பேர் எட்டி கரண்ட். இதனால் ஏற்படுற லாஸ் தான் என்னது? இந்த எட்டி கரண்ட் லாஸ். இந்த போத் hysteresis loss as well as eddy current loss, இந்த ரெண்டு லாஸுமே இண்டிபெண்ட் ஆஃப் லோடு கரண்ட். அதாவது லோடு கனெக்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும், லோடோட வேல்யூ இன்க்ரீஸ், I2ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலைனாலும், இந்த ஹிஸ்டரிஸ் லாஸ் அண்ட் எட்டி கரண்ட் லாஸ் ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த ரெண்டுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இண்டிபெண்ட் ஆஃப் லோடு இருக்கிறதுனால இது வந்து கான்ஸ்டன்ட் லாஸ். நோ லோடுலையும் இந்த ரெண்டு லாஸுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். therefore it is called constant loss. It is also called as core loss. It can be also called as iron loss. Therefore iron loss or core loss is a sum of hysteresis current plus hysteresis loss plus eddy current loss. இதுக்குள்ள எக்ஸ்பிரஷன் is equal to KE Bmax F square D square. இதில் வந்து எட்டி கரண்ட் கோஎஃபிஷியன்ட், Bmax அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, F அப்படின்னா ஃப்ரீக்வன்சி, Tனா திக்னஸ் ஆஃப் த கோர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் காப்பர் லாஸ். இது எதனால் வருது அப்படின்னா, current power dissipated due to the resistances of primary and secondary windings. அதாவது
it is due to primary resistance அப்புறம் secondary resistance. இதில் resistance இருக்குல்ல R1 plus R2. ஓகே, இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்னாலையும் இந்த ரெசிஸ்டன்ஸில் டிசிபேட் ஆகிற பவர் தான் என்னது காப்பர் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லோடு கரண்ட். காப்பர் லாஸ் is denoted as P suffix Cu. Copper loss can be written as I square R. Okay, R equivalent. Either it may be equal to I1 square R equivalent 1 or it is also equal to I2 square R equivalent 2. ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, ஜென்ரலாக I square R equivalent. It depends on the magnitude of currents flowing throughout the windings. It depends on the current flowing through the windings. The current எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா லோடை டிபெண்ட் பண்ணி. Therefore it is also called load loss or variable loss. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தது கான்ஸ்டன்ட் லாஸ், இது வேரியபிள் லாஸ். ஏன்னா இட் வேரிஸ் ஆன் லோடு வேரி ஆகும்போது இந்த லாஸும் வேரியபிள். இது காப்பர் லாஸ். அதனால இதுக்கு பேர் என்ன, வேரியபிள் லாஸ் ஆர் லோட் லாஸ் ஆர் இதுக்கு நிறைய பேர் இருக்குது ஐ ஸ்கொயர் ஆர் லாஸ் எப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஓவரால் லாஸ், அதாவது டோட்டல் லாஸ் இன் ஏ டிரான்ஸ்ஃபார்மர் என்னது அப்படின்னா சம் ஆஃப் அயன் லாஸ் ப்ளஸ் காப்பர் லாஸ். இந்த அயன் லாஸ்க்குள்ளே எடி கரண்ட் லாஸ் இருக்குது, ஹிஸ்டரிசிஸ் லாஸ் இருக்குது. பட் ஓவரால் லாஸ்னால் இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் அயன் லாஸ் வரும், அதோட அடிஷ்னலாக காப்பர் லாஸ் வரும். இதுதான் ஓவரால் லாஸஸ் இன் ஏ டிரான்ஸ்ஃபார்மர். இந்த லாஸஸ்லாம் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் பவர் வந்து இன்புட் பவரை விட லெஸர் வேல்யூவாக இருக்கும். ஓகே, பேராமீட்டர் தான் என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஏ டிரான்ஸ்ஃபார்மர். இதில் இன்புட் பவர் என்ன கொடுக்குறோமோ டிரான்ஸ்ஃபார்மரில் சம் லாஸஸ் வரும். என்னென்னா காப்பர் லாஸ் அண்ட் அயன் லாஸ். இது அந்த லாஸஸ் ரெடியூஸ் ஆகிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பவர் தான் என்னது அவுட்புட் பவர். தர்ஃபோர்